ராஷ்டிரிய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாவனா. இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிளில் நம்ம ஒரு ஜூஸ் தயாரிக்க போகிறோம். என்ன இது வெஜிடபிளில் ஜூஸா அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல், இல்லை வந்து நம்ம உடம்புல வந்து ஏதாவது ஒரு தீராத ஒரு வியாதி இருக்குது, அந்த மாதிரி எதனா இருந்தால் கூட இது நீங்கள் ரெகுலராக சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயினானது நான் சொல்கிறது, இது வந்து நீங்கள் வந்து ஒரு பிளட் ப்ரெஷர் இருக்குது, எனக்கு வந்து சுகர் இருக்குது, நான் இதை குடிக்கலாமா அப்படின்னா கேட்டிங்கன்னா தாராளமாக குடிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இதுக்கு வந்து நம்ம எதெல்லாம் வேணான்னு ஒதுக்குவோமோ அந்த மாதிரி காய் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கோவக்காய், கொத்தவரங்காய், அதுக்கப்புறம் பாவக்காய், இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம், நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் நம்ம அதை சாப்பிடுவோம். அது வந்து ரொம்ப ரெகுலராக வீட்டில் இருக்கவங்க கூட அதை எடுக்க மாட்டாங்க, பசங்க சுத்தமாக பக்கத்தில் கூட வரமாட்டாங்க. குழந்தைங்களுக்கு அது பிடிக்காதுன்றதால பெரியவங்களும் அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள், அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ நான் டிப்பு கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது உங்களுக்கே தெரியாமல் இம்யூனிட்டியை நல்லா வந்து பூஸ்டப் பண்ணி அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா கொடுத்து ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாகும். ஸோ இந்த ஜூஸ் வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அப்படி 3 வாட்டி கொடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கே அது பழகிடும். இது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்ணும். அதாவது வந்து நம்ம சாப்பாடு வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக நமக்கு வந்து டம்மி ஃபுல்லாகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது. ஒரு பசின்னு வருதா, அந்த பசி டைமில் நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கேப் விடணும். அந்த கேப்பில் தான் இந்த வந்து ஜூஸாக நீங்கள் குடிக்கணும். ஸோ அது என்னென்ன காய்கறினாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, அதே மாதிரி கொத்தவரக்காய் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, பாவக்காய் வந்து ஒரு 2 இல்லைன்னா 3 சேர்த்துக்கோங்க, அதில் வந்து 2 கேரட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு எலுமிச்சை பழத்தை எல்லாரும் என்ன பண்ணுவோம், தோல் விதையெல்லாம் தூக்கி போட்டுருவோம். ஸோ தோல் விதை எல்லாமே குட்டியாக கட் பண்ணி அதிலே போட்டு நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை அப்படியே குடிக்கணும். கொஞ்சம் கசப்புத்தன்மை, புளிப்புத்தன்மை எல்லாமே இருக்கும், ஆனால் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு ஜூஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் வந்து சைடு எஃபெக்ட் எல்லாம் வரதே கிடையாது. இது வந்து நான் ட்ரை பண்ணி எனக்கு நல்லா இருந்ததால் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எந்த காலத்தில் வேணாலும் சாப்பிட்லாம். 3 வேளை முடிஞ்சால் குடிங்க, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு வேளையாவது நீங்கள் மதியத்துக்கு கூட எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் வந்து இந்த டைம் அந்த டைம் அப்படிலாம் கிடையாது. இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற ஒரு ஜூஸ். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பெரியவங்க கூட தாராளமாக குடிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜூஸை வந்து குடிக்கிறவங்களுக்கு உங்களுக்கே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் நடக்க கூட முடியாமல் இருந்தீங்கன்னா கூட நடப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி படுத்துகிட்டே இருக்கணுன்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒத்த தலைவலி ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க எல்லாருக்குமே இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். கோவக்காய் அண்ட் கொத்தவரக்காய் இட்ஸ் அமேசிங் ப்ராடக்ட். ஸோ அது வந்து அந்த வெஜிடபிள்ஸில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த வெஜிடபிளை வந்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றத விட இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த ரா மெட்டீரியல் அது அப்படியே நமக்கு வந்து இன்டேக் எடுக்கும்போது அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நிறைய கெமிக்கல்ஸ் வந்து பூச்சிக்கொல்லி வந்து அதெல்லாம் வந்து அடிக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த கலரை வந்து மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக நிறைய ரசாயன பொருட்கள்லாம் அதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கே தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அவசரத்தில் வந்து அப்படியே அலசிட்டு அப்படியே போட்டுருவோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செய்து. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நல்லா வந்து தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த காய்கறி எல்லாம் அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறின பிறகு நல்லா அலசிட்டு இன்னொரு வாட்டி ஒரு நல்ல தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எதுக்காக இருந்தாலும், குக்கிங்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஜூஸ் போடுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் ஏதாவது பூச்சி இருந்தாலோ இல்லை வந்து ரசாயன பொருட்கள் இருந்தாலோ உங்களுக்கு வந்து அதுலேயே வந்து சரியாயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். சுடு தண்ணியில் போடணுன்னு அவசியமே கிடையாது. உப்பு மஞ்சளுக்கும் இருக்கிற ஒரு பெனிஃபிட் வந்து வேறு எதுலேயுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு வந்து காய்கறிலையோ இதுலேயும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.